ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் உள்ளே இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்க அப்படின்னா ரக்ஷிதாவோட முன்னாள் கணவர். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல் ஒரு போட்டியாளர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நடந்துக்கிட்ட சில விஷயங்களை பார்த்து விசித்ரா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதாவது சண்டே எபிசோடு வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி பண்ணுறாரு. மற்ற நேரத்தில் என்ன பயங்கரமாக குத்து குத்துன்னு குத்துறாரு அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்லியிருந்தாங்க. பல பேர் இந்த விமர்சனங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க பல பேருமே இந்த மாதிரி விமர்சிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட ஒய்ஃபாக இருந்த ரக்ஷிதா மகாலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவாங்க. அவங்க போட்ட ஒரு ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை இன்டைரக்டாக ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமி எமோஷ்னல் அண்ட் நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்ற ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கதாகவும், அதாவது அதில் இருந்த ஒரு இது ஸ்டோரி தன்னை கைட் பண்ணிகிட்டு இருக்கதா போட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிஸ்டிக் பர்சன் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ப்ரெடிக்ஷன், அதாவது வெளியில் அவங்களோட இமேஜை நல்ல மாதிரி காமிப்பாங்க. பட்டு அவங்களுக்கு பின்னாடி நிறைய என்ன சொல்கிறது, பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, வெர்பல் அசால்ட் பண்ணுறது, அந்த ஃபேமிலியை அழிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் அவங்க வெளியில் காட்டுற இமேஜ் எப்படின்னா நல்லவங்களாக காட்டுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து, அதாவது எப்படின்னா நம்ம பார்க்குறது உண்மையாக இருக்காது. அவங்கள்ட்ட இருந்து என்ன நம்ம அடையிறோமோ அதுதான் உண்மையாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இவர் நல்லவர் மாதிரி இருப்பார். பட்டு அவங்க கூட இருக்கவங்களுக்கு தான் அதோட விளைவு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு நார்சிஸ்டிக் அப்யூசர், அதாவது பொய் சொல்லுவார், பித்தலாட்டம் பண்ணுவார், வெர்பல் அசால்ட் எல்லாமே பண்ணிவிட்டு நல்லவர் மாதிரி தன்னை காமிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இப்படி தான் அப்படின்றத நான் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேரக்டர் அவருக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.